மக்களின் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் இந்த குரலை 2வது முறையாக 2026 கேட்க போகிறோம். இதுதான் முதலமைச்சருக்கு பிறந்தநாள். நம்ம செய்ய போகிற நம்மளோட கடமை. கழகம் 234 தொகுதியிலையும் வெல்லணும். நம்மளோட இலக்கு 200 வச்சுருக்கோம். இருந்தாலும் 234லையும் ஜெயிச்சு வரலாறு படைக்க போகிறோம். அதுக்குள்ளே கழக உடன்பிறப்புகள் கூட்டணி கட்சி அனைவரும் ஒன்றிணைஞ்சு இந்த 2026 வரலாறு படைத்து அடுத்து 74வது பிறந்த நாளில் மக்களின் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்க போகிறாரு. இதை தொடர்ச்சியாக நம்ம பேசத்தான் போகிறோம். மக்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை இதுவரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் மேற்கண்டு 2.1 அவர் சொன்ன மாதிரி 2வது முறையாக அவர் ஆட்சி அமைக்கும் போது எண்ணற்ற திட்டங்களில் இந்த மக்கள் நல திட்டங்கள் தொடரும். புதிய திட்டங்கள் எண்ணற்ற திட்டங்கள் செய்வார். அதுக்கு நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து கழகப்பணியை ஏற்று 234 தொகுதியிலையும் முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் அவர் நிற்கிறதா நினச்சி கடுமையான உழைப்பை கொடுத்து கழகத்துக்கு உண்மையுடன் நேர்மையுடனும் களப்பணியாற்றி 2026 வரலாறு படைக்க போகிறோம். 200 தான் இலக்கு. ஆனால் 234 தொகுதியிலையும் வெல்றதுக்குள்ள முயற்சிகள் எடுக்கணும். ஏன்னா 199 ஜெயிச்சா கூட நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் எப்படி சொன்னாரோ 40 நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினச்சார். அதனால் 24 வரலாறு படைத்தோம். அதே மாதிரி இப்போ 2026 200 அவருடைய இலக்கு. இருந்தாலும் அதைவிட கூடுதலாக ஜெயிச்சு 234 தொகுதியிலும் ஜெயிச்சோம்ன்றதை நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்குள்ளே முயற்சிகள் எடுப்போம். மக்களின் முதல்வருக்கு இனிய அகவை மூப்பு நாள் நல்வாழ்த்துக்கள்.